டிஸ்க்ளைமர், என்னுடைய இந்த ஒரு வீடியோ மூலம் நான் யாருக்கு வாக்கு செலுத்தியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். நீங்கள் எந்த முடிவுக்கு வர தேவையில்லை. இது நார்மலாக என்னுடைய கருத்தை பதிவிடக்கூடிய ஒரு வீடியோ தான். நான் இந்த வீடியோவில் விஜய் அவர்களை பற்றி, தளபதி விஜய் அவர்களை பற்றி, தமிழக வெற்றி கழகத்தை பற்றி, அவருக்கு வாக்கு செலுத்திய உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறதுக்காகவும், அவருக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்க கூட பகிர்ந்துக்கிற போகிறேன். பொதுவாக எனக்கு இப்படி பேசுறதுல விருப்பம் இல்லை, ஆனால் இப்படி பேசினா நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நடிகர்கள் தான் வாக்கு சேகரிக்கிறாங்க. அவங்க கை காட்டுறவர் தான் அரசியலில் முதலமைச்சராக இருக்காங்க, பெரிய உச்சத்தில் இருக்காங்க. நம்ம மாநிலத்துடைய பக்கத்து மாநிலத்தில் துணை முதலமைச்சர் நடிகர் விஜய் மாதிரி அவரும் ஒரு நடிகர். இவருடைய படத்தை அவர் பல படத்தை டப் பண்ணியிருக்காரு, அவருடைய படத்தை இவர் பல படத்தை டப் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கையில் ஏன் தமிழகத்தில் விஜய் சிஎம் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பெரிய நிலப்பரப்பு, பல்வேறு மதங்கள், பல்வேறு ஜாதிகள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை ஒரே ஒருத்தர்னால முற்றிலும் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா ஏன் விஜயால் தமிழகத்தில் சிஎம்மாக வெற்றிகரமாக ஆட்சி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஒரு தனி மனிதன் சூப்பர் பரமாத்மாவோ கிடையாது மொத்த தமிழகத்தையும் சூப்பராக ஆட்சி பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதனால தான் 234 தொகுதிகளாக பிரித்து 234 எம்எல்ஏவை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். 233 சரியாக சொல்லணும்னா தமிழகத்தில். விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் விஜய் தான் எல்லா முடிவும் எடுப்பார், எல்லாமே அவர் கையில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி விஜய்க்கு அரசியல் நாலேஜ் இல்லை, அவர் தமிழகத்தை எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னா கிடையாது. அவருக்கு கீழே பல செக்ரட்டரிகளை வச்சுக்கிடுவார். அவருக்கு கீழே அவருடைய ஆலோசகர்களாக அசிஸ்டன்ட்ஸ், பிஏவாக நல்லா படித்தவங்களை, நல்ல பொறுப்பில் இருந்தவங்களை, எக்ஸ் கலெக்டர்ஸ், இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிடுவாங்க. அவங்களுடைய ஆலோசனைகளை எடுத்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் 5 ஆண்டுகள் என்ன மாதிரியான ஒரு அரசியலை கையில் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடுறது மிகவும் முக்கியம். நீங்கள் அவருக்கு வாக்கு செலுத்திருந்தீங்கன்னா மிக்க நன்றி.